ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களோட அடுத்த கதை ஸ்டார்ட் பண்ணி 3 சாப்டர் கடந்தாச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி போகுது அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க நண்பர்களே, கதைக்குள்ள போலாமா? இது காதல் போதையடா நீ எனக்கு, அத்தியாயம் 4. அந்த குறுக்கு வழியில் ஒரு பாட்டை ஹம்மிங் செய்தவாறு துள்ளி குதித்து சென்று கொண்டிருந்த மாயா தன் முதுகில் ஏதோ ஊசி துளைத்தெடுக்கும் பார்வை உணர சட்டென திரும்பி பார்த்தாள். ஆனால் பின்னே யாரும் இருப்பதாக அந்நேரம் அவளுக்கு தோன்றவில்லை. தோளை குலுக்கிவிட்டு மீண்டும் சென்று கொண்டிருந்தவள் பின்னால் காலடி சத்தம் தன்னை தொடர்வது போல் கேட்டதில் திரும்பி பார்க்காமலே தனது கைப்பையை இறுக்கமாக பிடித்த வண்ணம் வேக எட்டுக்களுடன் நடக்க ஆரம்பித்தாள். அவள் வேக வேகமாக நடக்க பின்னால் கேட்ட காலடி சத்தத்தின் வேகமும் மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே சென்றது. மாயாவிற்கோ பயத்தில் உடல் நடுங்க ஆரம்பிக்க அவளை பின்தொடர்ந்தவர்களோ தங்கள் ஆடையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவளை நெருங்க அதற்குள் ஒரு வண்டி வரும் சத்தத்தில் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தனர். தனது பைக்கில் வந்து கொண்டிருந்த சஞ்சய் தூரத்தில் வைத்தே மாயாவையும் அவள் பின்னால் வருவோரையும் கவனிக்க அது ஏனோ அவனுக்கு சரியாக படவில்லை. வேகமாக வந்து மாயாவின் அருகில் வண்டியை நிறுத்திவிட்டு வண்டியிலிருந்து அவன் இறங்க மாயாவுக்கு அப்போதுதான் மூச்சே வந்தது. சஞ்சயோ அந்த கும்பலையும் மாயாவையும் மாறி மாறி பார்க்க மாயாவும் அவன் இருக்கும் தைரியத்தில் மெதுவாக திரும்பி பின்னால் வந்தவர்களை நோட்டமிட்டாள். அவர்களின் கையில் வைத்திருந்த கத்தியை கண்டு ஒரு நிமிடம் ஆடி போனவள் என்ன நடக்கிறது என்று கிரகிக்க முடியாமல் அப்படியே நின்று விட்டாள். அவர்களின் கையில் ஆயுதங்களை கண்ட சஞ்சயும், ஷிட், யாரும் இவங்க? டேய், யாரா நீங்க? எதுக்காக இந்த பொண்ணை துரத்திட்டு வரீங்க? யாரா உங்களெல்லாம் அனுப்புனாங்க? அங்கே நில்லுங்க என்று கேட்டுக்கொண்டே அவர்களை நெருங்க அவர்களோ அங்கிருந்து தப்பித்து ஓட முயற்சித்தனர். சஞ்சயும் அவர்களை அப்படியே துரத்தி செல்ல ஒரு கட்டத்தில் அவர்கள் மறைந்து விடவும் மீண்டும் மாயாவின் அருகே வந்தவன் அவளையே கூர்மையாக பார்த்து, ஹே, யார் அவங்கெல்லாம்? இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்றான் கூர்மையான பார்வையோடு. அது அது எனக்கு தெரியாதுன்னா, காலேஜ்ல ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதை முடிச்சுட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு. இப்போ என் ஹாஸ்டலுக்கு போய்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அவங்க என்ன என்று அதற்கு மேல் சொல்லாமல் மாயா நிறுத்த அவர்களின் கையில் கத்தியை பார்த்ததில் அவள் பயந்து விட்டாள் என்பது சஞ்சய்க்கு நன்றாகவே புரிந்தது. ஓகே ஓகே கூல், பயப்படாத. உன் ஹாஸ்டல் எங்கன்னு சொல்லு, நானே உன்னை ட்ராப் பண்றேன் என்று அவன் கேட்டவாறு தன் வண்டியை உயிர்ப்பிக்க, இல்லைண்ணா, இங்க பக்கத்துல தான், நான் போய்க்கிறேன், நீங்க போங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று உடனடியாக மறுத்தாள் மாயா. அவளது அண்ணா என்ற அழைப்பில் மெல்ல புன்னகைத்தவன் அவள் பைக்கில் வர சங்கடப்படுவதாக நினைத்து, இருக்கட்டும், சரி, நீ முன்னாடி போ, எதுக்கும் இந்த மாதிரி இனிமே தனியா வராத, பி கேர்ஃபுல் என்று சொல்ல மாயாவும் தலையாட்டி விட்டு முன்னே நடக்க அவள் ஹாஸ்டல் வந்து சேரும் வரை அவள் பின்னாலே தன் வண்டியை வேகமாக ஓட்டி வந்தான் சஞ்சய். தனது அறைக்குள் வந்து குளியல் அறைக்குள் புகுந்து அங்கேயே முட்டி போட்டு அமர்ந்தவளின் உடல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. யார் அவனுங்க? என்ன கொல்ல பண்ண வந்திருக்காங்களா? என்ன கொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? நிம்மதியே இருக்காதே என்று பயத்தில் உடல் உதற மாயா யோசித்து கொண்டிருக்க, அதே சமயம் இத்தாலியின் வெனிஸ் நகரத்தில் பல குடுவைகள் சுற்றி வைக்கப்பட்டு அடியாட்கள் சுற்றி நின்று கொண்டிருக்க அந்த ஆராய்ச்சி கூடத்தில், நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்கு. உமேல இருந்த நம்பிக்கையில தானா அக்வா டொஃபெனோவோட சீக்ரெட்டை நான் உன்கிட்ட சொன்னேன். பட் நீ அதை ஐரா பிராண்டோட அஸ்திவாரத்துல வச்சு விளையாடிட்டு இருக்க. அதை வச்சு அவங்க லோகோ வச்சு நீ தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்க. இது மட்டும் அவளுக்கு என்று அந்த ஆராய்ச்சியாளன் மெட்ரீசன் பேசி முடிக்கவில்லை. அடுத்த நொடி அவன் குரல் வளையிலேயே தோட்டாவை இறக்கி இருந்தான் அவனுக்கு முன்னால் இருந்தவன். அக்வா டொஃபெனோ என்று பெயரிடப்பட்ட அந்த சிறு குடுவையை விஷம சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு எண்ணிற்கு அழைத்து, வாட் ஹேப்பன்ட் என்று கேட்க அவர்கள் எதிர்முனையில் சொன்ன பதிலில் கோபத்தின் உச்சத்திற்கே சென்றான். ஷிட், யூ பிளட்டி இடியட், எப்பரா மிஸ் ஆனாவ? ஒரு வேலைக்கு லாயக்கில்ல என்று ஆத்திரத்தில் கத்தியவாறு தன் அலைபேசியை தூக்கி சுவற்றில் எறிந்தவன், நோ, அவை நீ வரக்கூடாது. போனவளாவை இருக்கணும். அவ திரும்பி வரவே கூடாது
அவ செத்ததுக்கு சாட்சி கூட இல்லாம நான் அவளை சாம்பலாக்குவேன் என்று தன் முன்னால் இருந்தவர்களிடம் ஆக்ரோஷமாக சொன்னான் அவன். அவள் தப்பித்து விட்டாள் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அந்த இடமதிர கத்திய கொடியவனின் குரல் அந்த நொடி அத்தனை கொடூரமாக இருந்தது. அடுத்த நாள் காலை கல்லூரி மண்டபத்தில் நாளை மறுநாள் நடக்கப் போகின்ற நடன போட்டிக்காக தீவிரமாக பயிற்சி செய்து கொண்டிருந்தனர் ரோஹனும் அவனுடைய குழுவும். சஞ்சயோ ஓரமாக இருந்து இவர்களை பார்த்து கொண்டிருக்க, ரோஹனின் தீவிரமான பயிற்சியை பார்த்து அவனை சுற்றி இருந்தவர்களே வாயை பிளந்து விட்டனர். ஹே சூப்பர் ராக்கி, நீ வேணா பாரு, எப்படியும் நம்ம தாண்டா வின் பண்ண போறோம் என்று அங்கிருந்த ஒருவன் கூற, ஆமாண்டா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றோம், கப்ப தூக்குறோம், அப்புறம் நம்ம வேற லெவல்ல போக போறோம், எல்லா பொண்ணுங்களும் நம்ம மேலதான் கண்ணு வைக்க போறாங்க என்று இன்னொருவன் உற்சாகமாக கூறினான். எஸ், நாம தான் ஜெயிக்க போறோம், எனக்கு அதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஸோ காய்ஸ், காம்படிஷன் அன்னைக்கு காலையிலே நாம அங்க இருக்கணும். எவனாச்சும் காம்படிஷனை மறந்து என்கிட்டயே தூங்கிட்ட மச்சேன்னு சொன்னீங்க, உங்க சாக்கு போக்கெல்லாம் என்கிட்ட ஈடுபடாத. அன்னைக்குதான் அவனுக்கு கடைசி நாளா இருக்கும். இந்த ரோஹனை பத்தி தெரியும்ல என்று ரோஹன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி மிரட்ட, அவனின் நண்பர்களே அவனின் மிரட்டலில் ஜெர்க்காகி, தாங்களை யாம் அறிவோம் தெய்வமே, உங்கள் உத்தரவின்படி என்று கோரஸாக சொல்லவும் ரோஹனோ கழுக்கென்று சிரித்து விட்டான். ரோஹனை எப்போதும் போல் மறைந்திருந்து வாயில் ஈ போகாத குறையாக தீவிரமாக பார்த்து கொண்டிருந்த நம் நாயகி அவனுடைய ஆட்டத்தை பார்த்து, பா, இவனுக்குள்ள இவ்வளோ டேலண்ட், சத்தியமா இவனுக்கு செம்ம பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஓ காட், எப்படியாச்சும் ரோஹிய பெரிய பெஸ்ட் டான்சரா மாத்திடு என்று மறைந்திருந்து தன்னவனுக்கு வேண்டுதல் வைத்தாள். கூடவே நண்பர்களின் கிண்டல் பேச்சில் ஒற்றை கண்ணை மூடிக்கொண்டு தன் முத்துப்பற்கள் தெரிய அவன் சிரித்ததில் அப்படியே உருகிவிட்டாள் மாயா. பிறகே தன்னிடமிருந்த கீச்சை ஞாபகத்திற்கு வர, அடைச்ச, இதை மறந்துட்டேனே, இதை எப்படியாச்சும் இவன் பேக்ல வைக்கணுமே, என்ன பண்ணலாம், இவன் வேற அங்கேயே நின்னுட்டு இருக்கானே, பக்கத்துல போனா பாத்துருவானோ என்று யோசித்து கொண்டே அந்த பையையும் ரோஹனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் மாயா. சஞ்சய் மியூசிக் பிளேயரில் ஏதோ செய்து கொண்டிருக்க, ரோஹனோ போட்டி பற்றி தன் குழுவுடன் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான். அவனை கூர்மையாக பார்த்த மாயா தற்சமயம் இங்கு யாரும் பார்வையை திருப்ப போவதில்லை என நினைத்து அவன் பையை வைத்திருந்த கதிரைக்கு அருகில் சென்று உடனே அவனுடைய பையில் ஒரு பாக்கெட்டுக்குள் அந்த கீச்செயினை போட்டுவிட்டாள். அப்பாடா, போட்டுட்டேன் என்று அவள் பெருமூச்சு விட, அதற்குள் யார் நீ, இங்க என்ன பண்ற என்ற குரலில் திடுக்கிட்டு அதிர்ச்சியில் உறைந்தே விட்டாள் மாயா. ஐயோ, மாட்டிக்கிட்டேனே, சரி சமாளிப்போம் என்று நினைத்தவாறு மெதுவாக திரும்பியவள் தன் முன்னால் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியவாறு தன்னையே கூர்மையாக பார்த்து கொண்டிருந்த சஞ்சயை பார்த்து என்று இழித்து வைக்க, அவளை அடையாளம் கண்டு கொண்ட சஞ்சய், ஹேய், நீ நேத்து ஈவினிங் பார்த்த பொண்ணு தானே என்று யோசனையோடு கேட்டான். ஆக்சுவலி நேத்தே சொல்லியிருக்கணும், ரொம்ப தேங்க்ஸ். அப்போ இருந்த அந்த மனநிலைமையில நான் பெருசா உங்ககிட்ட பேசல, அதான் இப்ப சொல்லான்னு வந்தேன். சரி அண்ணா, அப்போ நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அவள் நகரப்போக, ஹேய் நில்லு, என்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல வந்தா அங்கதானே நின்றுட்டு இருந்தேன், அங்க வந்திருக்கலாமே, எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்க என்று அப்போதும் விடாமல் கேள்விகளை கேட்டான் சஞ்சய். ஐயா, பெரிய உளவுத்துறை அமைச்சன் நினைப்பார், கேள்வி மேல கேள்வி கேட்டு சாவடிக்கிறான் என்று அவனை மனதில் வறுத்தெடுத்தவள் வெளியில், அதுவா, அது அது ஒன்றும் இல்லைண்ணா, எப்படி சொல்லுவேன், ரோஹன்ஜியோட டான்ஸை பார்க்கறதுக்காக வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், இது சொன்னா திட்டுவீங்களோன்னு ஐம் சாரி. சரி விடுங்க, அதான் கண்டுபிடிச்சிட்டீங்களே, நான் வந்து அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டீங்கல்ல என்று இழுத்து இழுத்து அவள் பேசிய விதத்தில் சஞ்சய் வாய்விட்டே சிரித்து விட்டான். சரி சரி, நீ இப்படி வந்து பாக்குறது ராக்கி பார்த்தானா பெரிய பிரச்சனையாகிரும், முதல்ல இங்கிருந்து கிளம்ப, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்று அவள் சொன்னதை அப்படியே நம்பிய சஞ்சய் அவளை விட்டதும் இது போதுமென்று அங்கிருந்து ஓடியே விட்டாள் மாயா. அங்கிருந்து வெளியே வந்ததும் அப்போதும் இதயம் படபடவென அடித்துக்கொள்ள, ஐயோ, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் என்று நெஞ்சை நீவி விட்டு கொண்டவள், சப்பா,
என் ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுது. எதுக்கும் இனி அந்த அண்ணாத்த கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். என் மூஞ்ச வேற பார்த்துட்டாரே என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டாள். தன் வீட்டிற்கு வந்த ரோஹன் கட்டிலில் பையை தூக்கி போட்டு அப்படியே ஆடிய களைப்பில் கட்டிலில் விழ, அப்போதுதான் தன் பையிலிருந்து வந்த சத்தத்தை கவனித்தான். பையை எடுத்தவன் அதனை குலுக்க, ஏதோ நாணயங்கள் குலுக்கும் போது வரும் சத்தம் போல கேட்கவும் ஆர்வத்தில் தனது பையை திறந்து பார்த்தான். தன் பையில் இருந்த சின்ன பாக்கெட்டுக்குள் இருந்த செயினை விழிவிரித்து பார்த்தான் நம் நாயகன். கருப்பு நிற செயினில் கருப்பு நிற நடனமாடுவது போலான நிழலுருவ டாலர் கோர்க்கப்பட்டிருக்க, அதை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ரோஹன். அந்த டாலரை புன்னகையுடன் வருடியவனின் இதழ்கள், இன்ட்ரெஸ்டிங், யாரடி நீ, ஏன் என் முன்னாடி வராம இருக்க, எப்போ வருவ என்று தன்னவளிடத்தில் மானசீகமாக பேசிக்கொண்டது. அந்த செயினை பார்த்த வண்ணமே அவன் அப்படியே உறங்கி போக அடுத்த நாளும் விடிந்தது. ஹே ஜிலேபி, என்ன அத அவன் போட்டுக்குவான்னு நினைக்கிற? எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஆள வேற காணோம், எங்க போயிட்டாரு என்று ரோஹனை தேடியவாறே கீர்த்தி சொல்ல, ஹஹா, வெயிட் அண்ட் சீ போண்டா, அவன் மட்டும் போட்டுட்டு வரட்டும். இன்னைக்கு நிஜமாவே என் லவ் சொல்றேன், போட்டுட்டு வரலன்னாலும் சொல்லுவேன். நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்பா என்று மாயா சொன்னதில் அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் கீர்த்தி. ஹேய், ரியலி? நான் கூட உன்னை பெட் கட்டி தான் சொல்ல வைக்கணும்னு நினைச்சேன். பட் நீ நிஜமாவே சொல்றேன்னு சொல்லிட்ட. ஆமா, ஏன் இந்த திடீர் ஞான உதயம் என்று சந்தேக பார்வையுடன் கீர்த்தி கேட்க, அதுவா, என்னால இதுக்கப்புறம்லாம் என் ரூஹிய தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க முடியாத. எவ்வளவு நாள் தான் இப்படி இந்த சைட் அடிக்கிறது? அவனுக்கு என் மொத்த லவ்வையும் அவன் பக்கத்துல இருந்து கொடுக்கணும். அவனை ரொம்ப லவ் பண்ணணும். அவனை போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நிறைய லவ் பண்ணணும். எனக்கு என் ரூஹி வேணும் போண்டா, அதனாலதான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் என்று மாயா காதல் பொங்க பேச, அவளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அவளின் ரூஹி மேல் வைத்திருக்கும் காதல் அப்பட்டமாக தெரிந்தது. சில நாட்கள் முன் பார்த்த, அதுவும் தான் யாரென்றே தெரியாத தன் காதலன் மேல் இத்தனை காதலா என்று மாயாவின் காதலில் ஆச்சரியப்பட்டுத்தான் போனாள் கீர்த்தி. சரியாக அந்நேரம் தன் ராயல் என்ஃபீல்டில் கெத்தாக ரோஹன் வர அவனை அணு அணுவாக ரசித்தாள் மாயா. வெள்ளை டிஷர்ட்டுக்கு மேல் கருப்பு ஜர்க்கின் அணிந்து வந்தவன் பைக்கை நிறுத்திவிட்டு தன் கருப்பு ஹெல்மெட்டை கழற்றி வண்டி கண்ணாடியில் தன் தலைமுடியை ஸ்டைலாக சரி செய்ய, அவனை பார்த்தவாறே கீர்த்தி மேல் சாய்ந்தே விட்டாள் மாயா. அடடா, இதுக்கு பேருதான் அழகுல மயங்குறதா? என்னடி பண்ற, எழுந்துற என்று கீர்த்தி கிண்டலாக சொல்ல, அதெல்லாம் நம் நாயகி காதில் விழுந்தால்தானே. சஞ்சயுடன் பேசிக்கொண்டே வந்த ரோஹனை இருவருமே கூர்ந்து கவனிக்க, அப்போதுதான் மாயாவின் கண்களில் சரியாக சிக்கியது அவன் கழுத்தில் இருந்த செயின். அதை பார்த்த கீர்த்தியோ, அடங்குக்கமக்கா, போட்டிருக்கா என்று அதிர்ச்சியில் வாயில் கை வைத்தாள் என்றால், மாயாவோ இடம் பொருள் பாராது அப்படியே துள்ளி குதித்து கத்தினாள். அவள் கத்தலில் சுற்றியிருந்த மொத்த பேருமே அவள் புறம் திரும்ப, ஏன் ரோஹன் சஞ்சய் கூட அடங்க எவடாவ என்றவாறு சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பினர். ரோஹன் தன்னை பார்ப்பதில் சட்டென திரும்பிய மாயா ஒற்றை கண்ணை மூடி நாக்கை கடித்து கொண்டு துள்ளி குதித்தவாறு ஓட, கீர்த்தியோ அனைவரையும் பார்த்து, சாரி, அவ கொஞ்சம் அப்படிதான், மெண்டல என்று விரலால் சைகை செய்துவிட்டு அசடு வழிந்தவாறு அவள் பின்னால் வேகமாக ஓடினாள். சரியாக முகம் தெரியாவிட்டாலும் புள்ளிமான் போல் துள்ளி குதித்து ஓடும் மாயாவை பார்த்த ரோஹனோ தன் கழுத்தில் இருந்த செயினை வருடியவாறு, ஒருவேளை அவளா இருக்குமோ என்று யோசித்த வண்ணம் போய்கொண்டிருந்த மாயாவையே பின்னால் இருந்து பார்த்து கொண்டே இருந்தான். மாயா கூறியது போல இன்று அவளுடைய காதலை சொல்வாளா? அப்படி காதலை கூறிவிட்டால் அதை ரோஹன் ஏற்பானா? இல்லை என்றால் இவளுக்கும் அதே லெக்சர் தானா? விடைகள் காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.